மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கல சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய் உச்சம் பெற்றால் மேசம் முதல் மீனம் வரை இருக்கிற லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கொடுப்பார் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் சந்திரன் உச்சம் பெற்றால் இதே மாதிரி பிரித்து சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்கள், புரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படின்றப்ப முதல்ல தெரியப்படுத்த வேண்டியது என்னென்னா, செவ்வாய்னா முருகன். செவ்வாய் அப்படின்றது பார்த்திங்கன்னா முருகனை குறிக்கிறது, சேனாதிபதி. செவ்வாய் அப்படின்றது பார்த்திங்கன்னா வீரம், ஆற்றல், தைரியம், வீரியம் இதெல்லாம் சொல்கிறது செவ்வாய். ஆக ஒரு இடத்துல இந்த வைராக்கியம் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது செவ்வாய். அதே மாதிரி சீருடை பணியாளர்கள், இராணுவம், மிலிட்ரி, அப்புறம் பார்த்திங்கன்னா நேவி, அப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸு, இது மாதிரி. அதே மாதிரி அரசியல்வாதிகளும் செவ்வாயில் அடக்கம், அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் அப்படின்றது பார்த்திங்கன்னா பூமிக்காரகன், இரத்தக்காரகன், சகோதரக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் பூமி நிலம் வாங்க முடியுமா அப்படின்னா செவ்வாயையும் பார்க்கணும். 4ஆம் வீடை பார்க்குற மாதிரி செவ்வாயையும் பார்க்கணும். செவ்வாய் நியூமராலஜியில் 9வது நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த ஏபிசிடி எழுத்தும் அதை கொடுக்கல, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தென் திசைக்கு உரியவர் இவர். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உடலில் பார்த்திங்கன்னா முகத்தில் அப்படின்னு பார்த்தா பல்லுக்குரியவர், உடம்புல அப்படின்னு பார்த்தா உஷ்ணத்துக்குரியவர். உடம்புல இருக்கிற அந்த பார்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற இந்த மஜ்ஜை சொல்லுவாங்க இல்லைங்களா, எலும்பு மஜ்ஜை அல்லது தசை பகுதி, 2 எலும்பையும் ஜாயின் பண்ணுற இடத்துல இருக்கிற அந்த டெண்டன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய். இப்போ செவ்வாய் அப்படின்னா 2 வீடு இருக்குது, மேசம் ப்ளஸ் விருச்சிகம், அது ஆட்சி. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உச்சம். இப்போ அதை பற்றி தானே பேச போகிறோம். ஸோ டைரெக்டாக அதுக்கு போயிடலாம். உச்சம் அப்படின்னு மகர ராசி. ஸோ மகர ராசியில் உச்சமடைகிற இவர் செவ்வாய் பகவான் மேச லக்னக்காரங்களுக்கு எப்படி பலன் கொடுப்பார், இது ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்போ மேச லக்னத்திலிருந்து இந்த மகரம்ன்றது 10. அப்போ 1ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். அப்போ பெரிய அளவில் மெக்கானிக்கல் தொழிலையோ அல்லது நல்ல ஃபெமிலியரான மதிப்பு மரியாதை மிக்க பர்சன், பொலிட்டிக்கலில் போனால் இவங்க பெரிய அளவில் வரலாம். அப்புறம் தம்பிகளாலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், கூட பிறந்தவங்களால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ரியல் எஸ்டேட் பண்ணலாம், இதனால் நன்மைகள் உண்டு. ஸோ இவ்வளோ நன்மைகளை பார்த்திங்கன்னா இந்த மேச லக்னக்காரங்களுக்கு தர்றாரு. இப்போ இந்த மேச லக்னம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா காலபுருஷனுக்கு 1வது லக்னம். இந்த லக்னத்துக்கு 8ஆம் வீடு அவரோடது தான். அப்போ திடீர் வருமானங்களை கொடுப்பார். அதே மாதிரி பெரிய அளவிலான மதிப்பு மரியாதைகள், வைராக்கியத்தை கொடுப்பார். ஒன்று செய்து முடிக்கணும்னா போர் குணம் கொண்டு அதை செய்து முடிப்பாங்க. அது 1 டே சிஎம்மு, அப்புறம் 1 டே ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு படத்திலலாம் சொல்லுவாங்க. ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டேன், அந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த ஆட்களாக இருப்பாங்க அப்படின்றது. இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 4, 7, 8 அப்படின்ற இடத்த பார்ப்பார் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து. அப்போ மகர வீட்டிலேருந்து எதை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தையே பார்க்குறாரு. அப்போ லக்னத்தை பார்க்குறாரு 4ஆம் பார்வையாக அப்படின்னு பார்க்குறோம். இப்போ லக்னத்தை செவ்வாய் பார்த்தா என்ன பலன்? நல்ல தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தைரியம் மிக்க, ஆற்றல் மிக்க, விசேஷ வெரி பிரேவ் அப்படின்ற மாதிரி இந்த கெத்து, இந்த உடம்பு அதே மாதிரி செம்மையாக வச்சுருப்பாங்க. ஜிம்முக்கு போவாங்க, உடம்பை பார்த்துக்குவாங்க, இதில் நாட்டம் அதிகமாக. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் வீட்டை பார்ப்பார். 7ஆம் வீடை எங்கே பார்ப்பாருமா? அந்த வீட்டுக்கு கடகத்தை, அதாவது லக்னத்துக்கு 4 பார்ப்பார். இப்போ 4வது பார்வையாக 7 பார்த்தாரு. அப்புறம் 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறாரு, லக்னத்துக்கு 4. அப்போ வீடு, மனை, சொத்து, சுகம் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரி செய்து கொடுப்பார் அவருடைய தசாபுத்தி காலத்தில். அப்புறம் 8ஆம் பார்வையாக அடுத்து சிம்ம வீட்டை பார்க்குறார். கவர்மெண்ட் ஜாபு, சிம்மம்னாலே கவர்மெண்ட் ஜாபு. அதை உச்சம் பெற்ற செவ்வாய் லக்னாதிபதி பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஸோ இவ்வளோ நன்மைகள் இவங்களுக்கு இருக்குது, சரிங்களா? அடுத்தபடியாக ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்தோம்னா, ரிஷப லக்னத்துக்கு 9ல் உட்கார்ந்துருக்காரு உச்சமடைந்த மகரத்தில் இருக்கிற செவ்வாய்.
இந்த செவ்வாய் இந்த லக்னங்களுக்கு விரையாதிபதி, அதே மாதிரி 7ஆம் அதிபதி. அப்போ பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், கணவன் மனைவி, ஸ்பௌஸு, அதே மாதிரி ஒர்க்கிங் பார்ட்னர், இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க 9ல் போய் உட்காந்துட்டாங்க. அப்போ அப்பா வழியில் ஒரு பார்ட்னர்ஷிப்பு, இல்லை அப்பா சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறது, இது மாதிரியான நன்மைகள் அப்பா மாதிரி பார்த்துக்குவாங்க வர்றவர் அப்படின்றது. ஸோ இந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா விரயத்தையும் சேர்த்து கொடுக்குறார். அப்போ வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கல்யாணம் பண்ணி வச்சுருவார், கல்யாணத்தில் நல்லபடியாக போகும், ப்ளஸ் டிஸ்டன்ஸையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண வைப்பார். இல்லை நாம் சேர்ந்து தான் இருப்போம், ஒரே இடத்துல இருப்போம் அப்படின்னா பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்க மாட்டார். அதே மாதிரி மேசத்தை பார்க்குறார் அப்படின்னு இல்லையா, இதுக்கு விரயத்தை பார்க்குறார். செவ்வாய் பகவான் விரயத்தை பார்க்கும்போது உச்சமடைஞ்சி, விரையாதிபதி உச்சமடைஞ்சி 9ஆம் வீட்டிலேருந்து 9, 10, 11, 12ன்னு 4ஆம் வீட்டு விரைய வீட்டை பார்க்குறார். அப்போ விரைய வீட்டை பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்க்கும்பொழுது பூமி விரயங்கள் ஆகும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா பூமியை வாங்குவதற்கும் விற்பதற்கும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இஎம்ஐ அந்த மாதிரி போயிடுறது, பேங்கை நோக்கி போகிறது, படம் எடுக்கிறது இது. அதே மாதிரி லக்னத்துக்கு 3 அப்படின்றது தான் வந்து கடகம். கடகத்தை பார்க்குறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் வீடை சகோதரக்காரர் வீட்டை உச்சம் பெற்று பார்க்கும்பொழுது நல்ல சகோதரர்கள், அண்டை அயலார்கள், உற்றார் உறவினர்கள் இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் நீங்களும் நல்ல பேர் எடுப்பீங்க, எல்லோரும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்றது. அப்புறம் வந்து இது தைரிய வீரியஸ்தானம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து வீரியத்துக்கும் அதிபதி தான், ஆற்றலுக்கு அதிபதிங்கிற மாதிரி வீரியத்துக்கு அதிபதி தான். அப்போ நல்லபடியாக குழந்தை பிறக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது. அடுத்து 4ஆம் வீட்டு சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு. தாய் அம்மாவுக்கு உடம்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், நீங்கள் வளர ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதே மாதிரி வீடு, மனை, வாகனம், சொத்து, சுகம், அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாம் வாங்கி குவிப்பீங்க. ஆடு, மாடு, கன்றுக்குட்டி இதெல்லாம் வாங்குவீங்க. இதெல்லாம் வந்து பெரிய இடத்துல இருக்கும். இப்போ சுகஸ்தானம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறனால இவர் சுகஸ்தானத்தை பார்க்குறார் அப்படின்னா. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நன்மைகளை வந்து பார்த்திங்கன்னா மேஷம் அடுத்து ரிஷபத்துக்கு கொடுத்துருக்காரு. இப்போ மிதுனத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா 8ல் உச்சம். ஏன் 8 மட்டும் இத்தனை வாட்டி சொல்கிறீங்க? இப்போ மிதுனத்துக்கு லாபாதிபதி இவர் தான், மிதுனத்துக்கு 6ஆம் அதிபதி இவர் தான். மிதுனத்துக்கு 6ஆம் அதிபதி ப்ளஸ் லாபாதிபதி. இப்போ இந்த லாபாதிபதி 8ல் மறைவு, இது ஒன்று. 6ஆம் அதிபதி 8ல் மறைவு. 6ஆம் அதிபதி 8ல் மறைவு நல்லது, ஒரு வகையில் நல்லது. வியாதி, வம்பு, வழக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறைஞ்சிருக்கும், பிரச்சனை இருக்காது, எதிரிகளும் தொல்லை இருக்காது. ஆனால் லாபாதிபதி அங்கேயே போய் உட்காந்துட்டாரே. அப்போ இந்த லாபாதிபதி அப்படின்றவர் அங்கே உட்காந்துட்டு லாபத்தையே பார்க்குறார். அப்போ வந்து லாபத்தில் கொஞ்சம் பீஸை பிடிங்கி விட்டாலும் திரும்ப லாபத்தை கொடுத்துருவார். சரி, இப்போ அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் இந்த மிதுன லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 8ல் மகரத்தில் தான் வந்து இருக்கார். 8ல் செவ்வாய் எந்த நிலையில் இருந்தாலும் தோஷம், செவ்வாய் தோஷம். அப்போ 8ல் இருக்கிற எங்கே பார்ப்பார் பாருங்கள், குடும்பத்தை பார்ப்பார். அப்போ குடும்பம் அமையறதுல ஒரு பிரச்சனையை கொடுப்பார். குடும்பம் அமைஞ்சிருச்சுங்க, அடுத்து குடும்பம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த தம்பதிகளுக்குள்ளே இருக்கிற உறவில் வந்து சில சின்ன சிக்கல்கள், நான் தான் பெரியாள் அப்படின்னு அந்த செவ்வாய் தோஷத்துக்காரங்க நினைப்பாங்க. அப்போ வர்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப செவ்வாய் தோஷம் இருக்குது, 2ல் செவ்வாயோ 4ல் செவ்வாயோ இருக்குது அப்படின்னும் பொழுது அது வந்து ஈக்குவல் ஆகிக்கும், விட்டு கொடுத்து போயிடுவாங்க அப்படின்றது. வேறு ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அப்பா சாமி இவன்ட்டில் வாழ முடியாதுன்னு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ தம்பதிகளை பிரிக்கின்ற வேலையை இவங்க செய்வார். குடும்பத்தை விட்டு தள்ளி வைக்கிற வேலையை இவர் செய்வார். யார்? செவ்வாய். செவ்வாய் லாபத்தை பார்க்குறார், பூமி மனைகளால் லாபம் உண்டு அப்படின்றோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சகோதரர், மூத்த சகோதரர்களுக்கு இவர்களால் லாபம், இவர்களால் மூத்த சகோதரர்களுக்கு லாபம் அப்படின்றது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுள் பலம் கெட்டியாகும். ஆயுள் ஸ்தானத்தில் தான் 8வது ஸ்தானத்தில் தான் இவர் வந்து நல்லா கெத்தாக உட்காந்துருக்கார் உச்சம் அடைஞ்சி. அப்போ வந்து ஆயுள் ஸ்தானம் அப்படின்றது நல்லாயிருக்கும். உடம்புல இருக்கிற இந்த வியாதிகள் அப்படின்றது எதுவும் இருக்காது, சும்மா தில்லாக போய் நிற்கலாம், உடம்பு ஜிம் பாடி மாதிரி இருக்கும். இல்லைன்னா கூட சரி நல்லா தில்லான்னுக்கிட்டு என்ன சொல்கிறேன், அவன் என்ன சொன்னான், நீ இருக்கு தேவையில்லாமல் பேசுகிறான்ட்டு நம்ம போய் சபையில் பேசுகிறப்ப பயப்படுவாங்க. ஆனால் அங்கே தான் நீ உடம்பை காட்டி மட்டும் பேச முடியாது தம்பி, மூளையும் பார்க்கணும் அப்படின்பாங்க. அந்த அளவுக்கு பண்ணி விட்டுருவார். அடுத்து 2ஆம் வீட்டை பார்க்குற குடும்பம், தனம், அதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ
நிரந்தர வருமானங்கள் அப்படின்றத கொடுப்பார். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார். வாக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா திடுக்குன்னு பேசுகிறது. எதுனாலும் பொறுமையாக பேசினா கேட்டுக்குவாங்க. ஆனால் இவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, பொறுமை ஆரம்பத்துலேயே சொன்னால் ஹை பிச்சில் பேசுகிறது. அது மாதிரி அடுத்து மிதுன லக்னத்துக்கு 3ஆம் வீட்டை பார்க்குறார். தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தம்பிங்களும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ தம்பிங்களுக்கும் இவங்களால் நன்மை உண்டு. இவர்களுக்கு பின் தம்பிகள் கண்டிப்பாக இருப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். அதே மாதிரி தம்பியுடையான் படை கஞ்சான் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுன லக்னத்துக்கு நல்லது பண்ண போகிறார். அடுத்து கடக லக்னம் போகிறோம். கடக லக்னத்துக்கு போனோடனே பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்லேயே வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் செவ்வாய் தோஷம். 2, 4, 7, 8 இருந்தால் செவ்வாய் தோஷம், 12 இருந்தால் செவ்வாய் தோஷம். இப்போ இவருக்கும் தோஷத்தை ஏற்படுத்துகிறார். கடகம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திர பகவான் அப்படின்றது. அப்போ கடகமனைக்கு 7ல் இருக்கிற இவர் இந்த கடகத்துக்கு எத்தனாவது ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. அதே மாதிரி இந்த கடகத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வீட்டு அதிபதி. அப்போ 5, 10 ரெண்டும். அப்போ 5, 10ஆம் அதிபதிகள் உச்சமடைகிறாங்கன்றது பார்க்குறோம். அப்போ 5ஆம் அதிபதியை உச்சமடையும் போது குழந்தை பேர், வேலை வாய்ப்பு, கவர்மெண்ட்டில் நல்ல வேலை, பெரிய அளவில் சம்பாத்தியம், ஆசைகளையெல்லாம் தீர்க்கிறது, இதெல்லாம் நடக்கும். நல்லது. 7ஆம் இடத்துக்கு போக கேந்திரத்தில் போகுது பஞ்சமாதிபதி. ஓகே. 10ஆம் அதிபதி கேந்திரத்துக்கு போகறதுனால கல்யாணத்துக்கு பின் வேலை அமையும், நல்ல வேலை அமையும், கவர்மெண்ட் ஜாப் அமையும். கல்யாணத்துக்கு பிறகு தான் நான் அடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா மனைவியும் வேலைக்கு போகிறவங்களாகவே இருப்பாங்க. ஸோ ஈக்குவல் காம்படிஷன் இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா 7ஆம் வீடுன்ற இடமே வந்து மனைவி ஸ்தானத்தை குறிக்குது. அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறனால இவங்க மனைவி கிட்ட அடங்கி தான் போய் ஆகணும். இல்லை நாங்களும் செவ்வாய் தோஷம் எங்களுக்கு தானே இருக்குது, நான் அடங்கி போக மாட்டேன்னா அங்கே பிரச்சனை ஆகும். ஸோ இது வந்து தெரியுது. அடுத்து இங்கேருந்து இவர் என்ன பார்க்குறாரு, அந்த 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தையே பார்க்குறாரு, குடும்பத்தை பார்க்குறாரு, தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ மதிப்பு மரியாதைகள் நல்லா வளரும், நல்ல மதிப்பு மரியாதை வளரும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி இவங்க குடும்பத்தில் ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்பு கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்க இல்லைன்னா இவங்க வீட்டுக்காரம்மா, இல்லை அவங்க அப்பா அம்மா, அண்ணன் தம்பி யாராவது ஒருத்தர். 10ஐயும் பார்க்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா அப்பாவினுடைய ஆயுளை அதிகப்படுத்துவார். அதே மாதிரி மனைவியாகப்பட்டவர் 10 பார்க்குறதுனால இவருக்கு அமைகிற மனைவி வந்து பார்த்திங்கன்னா அம்மா பேச்சு அதிகமாக கேட்பாங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 6ல் உச்சம். 6ல் உச்சம் அடைகிறது பெரிய விஷயம் இல்லை. 9ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி சுகாதிபதி 6ல் போயிடுறது ஒரு மைனஸு. 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி 6ல் போகிறதும் மைனஸு. பட் ஈவன் தோ அவர் வந்து உச்சம் அடைகிறனால வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டை பார்க்குறார். இப்போ வந்து 4ஆம் வீட்டுக்கு அதிபதி சுகாதிபதி அப்படின்னா இப்போ வீடு, வாகனம், வண்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொழில் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். யார், இந்த சிம்ம லக்னத்துக்காரங்க அவங்களுடைய தொழிலில், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் வண்டி, வாகனம், வீடு, மனை, சொத்து சுகமெல்லாம் சேர்ப்பாங்க அப்படின்றது. அப்புறம் வந்து 9ஆம் அதிபதி வந்து உச்சமடைகிறனால ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு பிதுர்ஜன சொத்துக்கள் வரும். உயில் சொத்தோ அல்லது பிதுர்ஜன சொத்தோ, அப்பா சேர்த்து வச்சு, தாத்தா சேர்த்து வச்சு, இதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு வரும். அது வரைக்கும் அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பையாக நின்றுவீங்கன்ற. அப்புறம் 9ஆம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா அப்பாவு பெரிய லெவலில் பேர் எடுப்பார். நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கு ஈக்குவலாக பேர் எடுப்பீங்க அப்படின்ற. அடுத்தபடியாக லக்னத்தையே பார்க்குறாரு, விரயத்தை பார்க்குறாரு. இவர் 10 பார்க்குறாரு ப்ளஸ்ஸு விரயத்தை பார்க்குற 9 பார்க்குறாரு ப்ளஸ் விரயத்தை பார்க்குறாரு. விரயத்தை பார்க்குறதுனால பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சமடைஞ்சு விரயத்தை பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன இந்த உடம்புல கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்குறது. ஆனால் நிவர்த்திகளையும் கண்டிப்பாக கொடுத்துருவார். வெளிநாட்டில் வருமானம், வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதெல்லாம் இவங்க தான். யார், சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் உச்சம் அப்படின்னாங்கன்னா சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் லக்னத்தை பார்க்குறாங்க, எங்கே போனாலும் இவங்க தான் கெத்து, அந்த அளவுக்கு வாழ்ந்துருவாங்க. அப்புறம் வாங்க கன்னி ராசி. அப்படி கன்னி லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி, அதே மாதிரி 8ஆம் அதிபதி எங்கே இருக்கார், செம்மையாக 5ல் இருக்கார். 8ஆம் அதிபதி 5ல் வந்துட்டால் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் உங்கள் பின்னாடி தான் நிற்கும். கோர்ட்டு கேஸ் போனாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. நீதிபதி ஆகிறதுக்கு முழு தகுதி இருக்குது உங்களுக்கு. எப்படிங்க,
அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா உயில் சொத்துக்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சேரும். தாத்தா சொத்து பேரனுக்குன்னு சொல்லி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சேரும். ஆசாபாசங்கள்லாம் நல்லா நிறைவேற்றிக்குவாங்க. நல்லபடியாக இருக்குது. 3ஆம் அதிபதி அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா தைரிய வீரிய விஜயஸ்தானத அதிபதி அவர் 5ல் போய் உட்காரனால குலதெய்வ அருளால் நல்ல ஆண் குழந்தைகளை பெற்றெடுப்பீங்க. பேரும் புகழோடு அந்த குழந்தைங்க இருப்பாங்க. உங்களுக்கும் நல்லது. ஸோ 8ஆம் வீட்டை பார்க்குறார். 8ஆம் வீடு ஆயுள்ஸ்தானம். ஆயுள்ஸ்தானத்தை இவர் 5ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறார். 5, 6, 7, 8 4ஆம் பார்வையா. அப்போ வந்து உங்களுக்கு ஆயுள் கூடும். ஏன்னா மன வலிமை உடல் வலிமைக்கு காரகந்தன் செவ்வாய் உச்சமடைஞ்சிருக்கார். அவர் உங்களுக்கு 3ஆம் அதிபதி ஆனாலும் 8ஆம் அதிபதி ஆனாலும் அவர் என்ன பண்ணுறார்? 8 பார்க்குறார். உச்சமடைஞ்சு பார்க்குறார். அப்போ ஆயுள் பலம் உண்டு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் பலத்தோடு இருப்பீங்க. ஆனால் அப்பப்போ ஆக்சிடென்ட்ஸும் உண்டு. அதை தான் சொல்லணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விரயத்தையும் லாபத்தையும் பார்க்குறார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயால் லாபங்கள் உண்டு. சகோதரர்களால் லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட்டால் லாபம் உண்டு. மெக்கானிக்கலால் லாபம் உண்டு. டிஃபென்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிலிட்ரி, இந்த மாதிரி இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் உண்டு. விரயம்ன்றதையும் பார்க்குறாரே, சரி ரைட்டு தான். விரயத்தை பார்த்தா வெளிநாட்டில் போஸ்டிங்கு, வெளியூரில் போஸ்டிங்கு, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே ரியல் எஸ்டேட் பண்ணாலும் உள்ளூரில் ரியல் எஸ்டேட் பண்ணால் வெளியூரில் பண்ணால் விரயங்களை குறைக்கலாம் அப்படின்றது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அடுத்து வந்து துலாமுக்கு வந்தோம்னு வைங்களேன், டக்குன்னு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி உச்சமடைஞ்சு 4ல் இருக்கார். 4ல் இருந்தாலும் சுகஸ்தானத்தில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் அடைஞ்சாலும் உச்சம் இருக்குது. ஸோ இவர் எங்கே பார்க்குறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7 பார்க்குறார். ஸோ இவர் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா துலாத்துக்கு 4. 4ஆம் வீட்டிலேருந்து 8ஆம் வீட்டை 7ஆம் வீட்டை பார்க்குறாரு இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வீடுனா மனைவி அதெல்லாம் சொல்கிறது. ஸோ வந்து நல்ல படித்த நல்ல திடமான மனதுடைய நல்ல பெரிய பிரேவ் மனைவி அல்லது கணவன் அமைவாங்க அப்படின்றது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் வந்து இதில் சொல்ல வர்றோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. 7ஆம் வீட்டை பார்க்க கடகத்தை பார்க்குறாரு. கடகம் சிம்மம் 2ஐயும் பார்க்குறாரு. துலாத்துக்கு கடகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 9, 10 பார்க்குறாரு. 9, 10 பார்க்குறதுனால அம்மா அப்பா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானம், வீடு மனை சொத்து சுகம் அதிகமாகிறது. இது மாதிரி நல்பலன்கள் நிறைய இருக்குது. 10 பார்க்குறதுனால நல்ல தொழில் லாபம் உண்டு. தொழில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ரிலேட்டடாக பண்ணாங்கன்னா ரொம்ப பெரிய ஹைப்பு கொண்டு வந்துடும். ஈவன் துலா லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி சூரியன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சந்திரன் அப்படின்றவர் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா இன்னும் நல்லது அப்படின்ட்டு. சரி ரைட்டு. அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா விருச்சிக லக்னம். ஸோ விருச்சிக லக்னத்தை சொல்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி 6ஆம் அதிபதி உச்சம் 3ல் உச்சம். விருச்சிக லக்னத்தில் விரயஸ்தானாதிபதி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன். இந்த விருச்சிக லக்னத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான பலன்னா மதிப்பு மரியாதை இவங்களாக தான் தேடி போகணும் அந்த மாதிரியானது. ஆனால் தேடிக்கலாம் கிடச்சிரும். பெரிய அளவில் தைரியம் இருக்கும். எங்கே விட்டாலும் நான் வந்துடுவேன்டா, எந்த லெவலுக்கு போனாலும் திரும்ப துணிச்சலாக பீனிக்ஸ் போகிற மாதிரி வந்துடுவேன்றது இந்த விருச்சிக லக்னத்துக்காரங்க. அந்த விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு லக்னாதிபதி மதிப்பு மரியாதை உடம்பு இதை சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தான். அவர் வந்து என்ன பண்ணுறார்? 3ல் உச்சமடைகிறார். ரொம்ப நல்ல சிறப்பானது. அப்போ 6ஆம் வீட்டை பார்க்குறார். 6ஆம் வீடை பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வீடு 10ஆம் வீடையும் பார்க்குறார் இவர். அப்போ 6, 9, 10 அப்படின்றது பார்க்குறார். சிம்மம், அப்புறம் பார்த்திங்கன்னா கடகம், மேசம் அப்படின்னு. அப்போ பார்த்திங்கன்னா 10 பார்க்குறாரு, லாபத்தை பார்க்குறார். இவங்க லாபத்தை அடையணும்னா செவ்வாய் ரிலேட்டடாக போகணும். தொழில்கள்லாம் எடுக்கணும். சகோதரனால் லாபம் உண்டு. அண்டை அயலார்களால் லாபம் உண்டு. இதெல்லாம் சொல்ல முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு அடுத்து வர்றது தனுசு அப்படின்னு பார்க்குறப்ப இந்த தனுசுக்கு 2ல் செவ்வாய் உச்சமடைகிறது வந்து தோஷத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 அப்படின்னா செவ்வாய் தோஷம். இப்போ செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்தினாலும் கூட உச்சம் அப்படின்னால சின்ன சின்ன சண்டைகளுக்கு பின் சில பிரிவுகளுக்கு பின் கண்டிப்பாக குடும்பம் ஒன்று சேரும் அப்படின்றது தினமாக சொல்ல முடியும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் யார் அப்படின்னா விரையாதிபதி. தனுசு லக்னத்துக்கு விரையாதிபதி. தனுசு வந்து 5ஆம் அதிபதி. இப்போ 5ஆம் அதிபதியும் அவர் தான், விரையாதிபதியும் அவர் தான். அப்போ 5ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2ல்
குழந்தைகளால் வருமானம் உண்டு. நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு தொழில் பண்ணிங்கன்னா அதிலிருந்து வருமானம் உண்டு. கவர்மெண்ட்டு வருவாய் உங்களுக்கு வரும். கவர்மெண்ட்டு வேலை பார்ப்பீங்க, கவர்மெண்ட்லேருந்து வருவாய் உங்களுக்கு வரும். ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது சைடு. ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும் அப்படின்றோம். ஆற்றல் அப்படின்றது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்கும். வாக்கு நல்லா துடுக்கு துடுக்குன்னு பேசுவாங்க. வீரம், தைரியம், பராக்கிரமம்லாம் இந்த ஆளுங்கிட்ட இருந்தால் நம்ம கற்றுக்க முடியும். யாருக்கிட்ட? தனுசு. இவங்களுக்கு லக்னத்துக்கு 5 பார்க்குறாரு. 5 பார்க்குறவர், உச்சம் பெற்று பார்க்குறவர் லக்னாதிபதி, விரையாதிபதி, அதே மாதிரி 5ஆம் அதிபதி. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சில விரயங்களை கொடுத்தாலும், வேலை பார்க்குற இடத்துல இல்லை நிம்மதியின்மை இது மாதிரியான பிரச்சனைகள் கொடுத்தாலும் கடைசியில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல எண்டிங்களோட இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி தனுசுக்கு பார்த்திங்கன்னா 8, 9 பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறார். 8னா ஆயுள் ஸ்தானத்தை உச்சமடைஞ்சவர் பார்க்குறார், விரையாதிபதி. 5ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதி பார்க்குறார். ஆக பார்த்திங்கன்னா மருத்துவமனை செலவு அதிகமாக கொடுத்தாலும் ஆயுள் பலம் உண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மம் அப்படின்ற இந்த 9ஆம் வீட்டை பார்க்குறார். 9ஆம் வீட்டை பார்க்குறனால அப்பாவுக்கு பெரிய அளவில் புகழ் கிடைக்கும். நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, இல்லை அரசாங்கத்தில், இல்லை ஒரு பெரிய கட்சியில் பெரிய அளவில் பேசப்படுற ஆள் அப்படின்ற மாதிரி. அப்புறம் மகரத்துக்கே பார்த்தோம்னா மகர லக்னம், லக்னத்திலே இருக்கார். சொல்லவா வேணும்? ஒட்டமுறை பார்த்துக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், கெத்தாக இருக்கணும். நம்ம அப்படின்னா இன்னொருத்தவங்க ஓகேங்க நீங்கள் சொல்கிறது ரைட் அப்படின்னு அந்த மாதிரி. அப்போ இவர் லக்னத்துக்கு லாபாதிபதி லக்னத்தில் உச்சமடைகிறது ரொம்ப நல்லது. அண்ணனை போல தம்பின்ற மாதிரி தான் இருப்பார் இவர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் இன்னொரு வீட்டுக்கு அதிபதி ஆகிறார். மகரத்துக்கு 3ஆம் வீட்டு அதிபதி, 4ஆம் வீட்டு அதிபதி ஆகிறார். இப்போ 4ஆம் வீட்டை பார்க்குறாரு, 4ஆம் வீட்டு அதிபதி ஆகிறார். ஆக சொத்து சுகங்களை சேர்க்கணும், வண்டி வாகனங்களை சேர்க்கணும், ஆடு மாடு கன்றுகளை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய உழைப்பார், சேர்ப்பார், நல்லா இருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா 7, 8ஆம் வீடை பார்க்குறாரு இல்லைங்களா? அப்போ பார்த்திங்கன்னா மகரத்துக்கு 7ஆம் வீடையும் 8ஆம் வீடையும் பார்க்குறார். ஏற்கனவே தோஷத்தை ஏற்படுத்திட்டார். 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார் மனைவிக்கும் உங்களுக்கும். அது சரியாயிரும், பிரச்சனை இல்லை. ஏன்னா லக்னத்தில் உச்சமடைஞ்சு உங்களுக்கு தான் இருக்குது. அவங்களுக்கும் செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா பெரிய அளவில் பிரச்சனை வராமல் இருக்கும். அப்புறம் 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறார். ஆயுள் பலம் உண்டு, பெரிய அளவில் உயிர் சொத்துக்கள் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் அண்ணனுங்க பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் உங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க. லாபங்கள் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்கும். எதிர்பாராத லாபங்கள் அதிகமாக இருக்கும். புதையல் அந்த மாதிரி சொல்கிறது, எதிர்பாராமல் இந்த வந்த காசு இதெல்லாம் நிறையா இருக்கும். அப்புறம் கும்பம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விரயத்தில் இருக்கார். 12ல் இருந்தாலும் நீசம். அப்போ பார்த்திங்கன்னா உச்சமடைஞ்சால் கூட 3ஆம் வீட்டு அதிபதி அப்படின்றோம். இந்த 3ஆம் வீட்டு அதிபதி 12ல் உச்சமடைகிறார். செவ்வாய் 12ல் இருந்தால் தோஷம். அப்போ இவருக்கும் அதே தான், தோஷம் வந்துடுச்சு. இப்போ கும்ப லக்னத்துக்கு 12ல் தோஷத்தை ஏற்படுத்துகிறார். தோஷத்தை ஏற்படுத்தினாலும் லக்னத்துக்கு 3 பார்க்குறார். ஸோ தோஷத்துக்கு பின் அப்போ குழந்தை பிறப்பில் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்களுக்கு பின் நல்லது நடக்கும். அப்புறம் அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ் சரியாயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அண்டையலாளர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு 7 மற்றும் 6 இந்த வீட்டை பார்ப்பார். அப்போ 6ஆம் வீடு 7ஆம் வீடுன்றப்ப தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். நல்ல தொழிலை கொடுப்பார். எதிரிகளே இல்லாத வாழ்க்கையை கொடுப்பார். பிரச்சனையே இல்லை, வரும் பிரச்சனை வரும், டக்குன்னு அவனை எப்படி டேக்கிள் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு கொடுத்துருவார். அப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்றனால கொஞ்சம் கொஞ்சம் மனைவியோட பிரச்சனைகள், இப்போ லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் பார்த்துருந்துங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் அளவுக்கு நல்லா தான் இருக்குது. அடுத்து கடைசியாக மீன லக்னம் அப்படின்னு பார்க்குறப்ப லாபத்தில் உச்சமடைஞ்சிருக்கார். மீன லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி. தனம் கொட்டி கொடுக்குற இடம் இந்த இடம் தான். 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டாலோ, 11ஆம் அதிபதி 2ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் மிகப்பெரிய யோகம். அப்போ பெரிய அளவில் சொத்து சுகம் சேர்க்கை, வாக்கால் பெரிய அளவிலான லாபங்கள், குடும்பத்தால் லாபங்கள் இதெல்லாம் சேரும். இவர் வேலைக்கு போகவே தேவையில்ல, குடும்பத்தில் எல்லாமே வேலைக்கு போய் ராஜா மாதிரி இருப்பார், ராஜா பக்தூர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஆமாங்க நீங்கள் பெரிய சிம்சன் மாதிரி இருக்கீங்கன்ட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே உழைச்சி கொட்டுவாங்க இவங்க. அந்த மாதிரி ஒரு வகையான விஷயங்கள் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 2 பார்க்குறார்.
உச்சமடைஞ்சவர் லாபத்திலேருந்து 2 பார்க்குறார். அப்போ பெரிய நல்ல விஷயம். வருமானம், குடும்பம் எல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக நிற்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் உங்கள் குடும்பம் உங்கள் பின்னாடி நிற்கும். வருமானங்கள் உண்டு, பெரிய லெவலில் நல்லது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 5 மற்றும் 6 பார்க்குறார் அப்படின்றோம் இல்லைங்களா. அப்போ 5 மற்றும் 6ன்னா குழந்தைங்களாலும் உங்களுக்கு நல்லது. ஸோ அப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து 6ஆம் வீட்டை பார்க்குறனால எதிரிகள் அற்ற நிலை, எதிரிகளை வெட்டி வீழ்த்தக்கூடிய நிலை இதெல்லாம் கொடுப்பார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே இந்த மீன லக்னம் தான் டாப் மோஸ்ட்டாக இருக்கும். நீ பெற்றுட்ட ஒரு 20 வருஷம் சோறு போடு, கல்யாணம் பண்ணிட்டான்னு அவன் ஒரு 20 வருஷம் சோறு போடுவாங்க. குழந்தை என் பையன் அப்படின்னா அவன் பார்த்து ஒரு 20 வருஷம் போடுற நான் எதுக்கு சம்பாதிக்கணும். ஆனால் மேனேஜ்மெண்ட்டு செம்மையாக பண்ணுவாங்க. கொஞ்சம் இவங்கள மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் வீடா மனையா சொத்தா மாற்றி அடுத்த 5ஆம் வீட்டை பார்க்குறனால உச்சமடைஞ்சவர் பூமிக்காரகர் பார்க்குறனால பூமியை அடுத்தவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு தான் போவார். அது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். இவர் இல்லைன்னா இந்த குடும்பத்தில் வந்து இவ்வளோ சேர்த்து இருக்க முடியாது அப்படின்றத ரொம்ப நாள் கழித்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்றது. ஆக இந்த வீடியோவில் செவ்வாய் 1 முதல் 12 ராசிகளுக்கு, அதாவது லக்னம் வச்சு தான் சொல்கிறோம் நம்ம. ஸோ லக்னங்களுக்கு உச்சமடைஞ்சால் என்ன பலன் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே செவ்வாய் தோஷம் உருட்டா உண்மையா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பரிகாரங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள். அதெல்லாம் நல்லது நிறைய சொல்லியிருக்கோம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.